ஹாய் மக்களே, எல்லோரும் அப்படி இருக்கீங்க? முருங்கைக்காய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். சட்டியில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிடணும். ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கிடணும். முருங்கைக்காய் வச்சு வச்சுக்கிடணும். ஒரு ஜாரில் தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுக்கணும். தாளிச்ச முன்னெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோட தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். உப்பு சேர்த்து வசத்தினா கொஞ்சம் சீக்கிரம் வசங்கனால உப்பு சேர்த்துக்கணும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம தேங்காய் கூட பச்சை மிளகா, வத்தப்பொடி இப்போ சேர்க்குறவங்க வத்தப்பொடி போட்டுக்கலாம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் அப்படி தான் அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, தேங்காய், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினோடனே தேங்காவை அரைச்சி வச்சுருக்க விழுதுற உள்ளே போட்டு நல்லா வசக்கணும். நல்லா வதங்க தட்டி நல்லா கிண்டி பச்சை வாசனை போனோடனே நம்ம முருங்கைக்காயை அவிச்சு வச்சுருக்கலாம். அதை தூக்கி அப்படியே கொட்டிட வேண்டாம். தண்ணியெலாம் இருக்க கொஞ்சமாக தண்ணி வச்சு அதோட ஊற்றிடணும். கொஞ்சம் காயப்பொடி கொஞ்சம் போட்டுடுங்க. வாய்வு முருங்கைக்காய் காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் குழம்பு மசாலா கொஞ்சமாக போட்டுக்கணும், நிறைய போடக்கூடாது. காரம் குழம்புக்கெல்லாம் போடலாம், அந்த மசாலா போட்டுக்கணும். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன். அவிச்சு வச்ச முருங்கைக்காயை உள்ளே கொட்டி நல்லா கிளறி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு சாப்பிட்டா முருங்கைக்காய் தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.